ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.2ல் 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுக. வேற எதுவுமே இல்லை, சதவீதத்தில் கொடுத்துருக்கத தசமமாக எழுதணும். ஓகேங்களா? போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மட்டைப்பந்து ஆட்டக்காரர் சேகரித்த ஓட்டங்களின் சதவீதம் = 86%. இப்போ இதை எப்படி எழுதலாம்? முதல்ல 86 அப்படியே எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் /100. இப்போ நம்ம வகுக்கிறோம், அப்போ புள்ளி இடது பக்கமா நகரும். சரிங்களா? 2 0 இருக்கிறதுனால 2 நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி எங்க வரும்? இங்க வரும். ஓகே, அப்போ புள்ளி 86. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் என்னது? இதோட தசம வடிவம். அப்போ தசம எண் = 0.86. இவ்வளவுதான் 5வது கணக்கு. இனிமே நம்ம 6வது கணக்கு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பள்ளியின் கொடி கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. இங்க தசமத்துல கொடுத்துக்கிட்டு சதவீதமா மாத்த கேக்குறாங்க. நம்ம 2வது சம் சால்வ் பண்ணோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். கொடி கம்பத்தின் உயரம் = 6.75 மீட்டர். இப்ப நம்ம இதை சதவீதமா மாத்தலாம். அப்ப சதவீதம் = சதவீதமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 6.75 100ஆல பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். ஓகே, பெருக்கும் போது இந்த புள்ளி வலது பக்கமா நகரும். சரிங்களா? 2 0. அப்போ அந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி இங்க வந்துரும், லாஸ்ட் வந்துரும். அப்போ 6 7 5. புள்ளி இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்துன்னா அந்த புள்ளிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்போ 675. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இப்ப நம்ம தசம எண்ணை சதவீதமா மாத்திட்டோம். சரிங்களா? இவ்வளவு தான் 6வது கணக்கு. ஓகே, இனிமே 7வது கணக்கு பார்க்கலாம். 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. அதாவது நம்மளுக்கு இங்க 2 ரசாயன பொருட்களோட எடை கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு அந்த எடையோட வித்தியாசத்தை சதவீதத்துல கேட்குறாங்க. இப்ப நம்ம வித்தியாசத்தை சதவீதத்துல கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம்னா கழிக்கணும். இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சுக்கிட்டு என்ன மதிப்பு வருதோ அதை சதவீதமா மாத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப வித்தியாசம் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப எழுதிக்கலாம். வித்தியாசம் நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 20.34. அடுத்து என்னது இருக்கு? 18.78. இப்போ இதை கழிக்கலாம். கடன் வாங்கணும். இது 14 மாறிடும், இது 2 ஆயிடும். 14ல இருந்து 8 கழிச்சா 6. இனி 2ல இருந்து 7 கழிக்க முடியாது, அப்ப கடன் வாங்கலாம். இங்க 0. அப்ப இங்க இருந்து இது 1 ஆயிடும், இது 10 ஆயிடும். திரும்ப இது 9 ஆயிடும், இது 12 ஆயிடும். 12ல இருந்து 7 கழிச்சா 5. இனி புள்ளிக்கு நேரா புள்ளி வச்சிருங்க. 9ல இருந்து 8 கழிச்சா 1. 1ல இருந்து 1 கழிச்சா 0. 0னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இங்க 2 மதிப்புமே கிராம்ல கொடுத்துருக்கனால நம்மளும் கிராம்ல எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் வித்தியாசம், அதையும் எழுதிக்கலாம். இப்ப நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். இது தசம எண்ணா இருக்கு. இப்ப இதை சதவீதத்துல மாத்தலாம். அப்போ சதவீதத்துல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. 1.56 × 100. பெருக்கும் போது இந்த புள்ளி வலது பக்கமா நகரும். சரிங்களா? 2 0 இருக்கனால 2 நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். அப்ப இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா அந்த புள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 156. புள்ளி வெளியே வந்துடுச்சுன்னா அந்த புள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சதவீதம் அப்படின்னா சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகே, ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. வித்தியாசத்தின் சதவீதம் = 156%. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளவுதான் 7வது கணக்கு. இனி 8வது கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. இப்ப இந்த படத்துல நிழலிடப்பட்டிருக்க பகுதியோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் எழுதியிருக்கேன். நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம். எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்தமா எத்தனை பகுதி இருக்கோ அதை தான் கீழே எழுதணும். பாருங்க, 1 2 3 4 4மே முக்கோண வடிவம். அப்ப 4 பகுதி இருக்கு, அதை கீழே எழுதிருங்க. இப்ப நம்ம நிழலிடப்பட்ட பகுதியோட சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை பகுதியில நிழலிடப்பட்டிருக்கோ அதை மேலே எழுதணும். பாருங்க, ஒரே ஒரு பகுதியில தான் நிழலிடப்பட்டிருக்கு. அப்போ 1. சரிங்களா? இப்ப சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப 100ஆல பெருக்கணும். ஓகே, இப்ப 4 வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 1 4 4, ஈர் 4 8, பாக்கி 2. இப்ப இது 20 மாறிடும். இனி 4 20. பாக்கி என்னது இருக்கு? 1 25.
1ஐயும் 25ஐயும் பெருக்குனா 25 தான் கிடைக்கும். சதவீதத்தில் கேட்கறதுனால மறக்காம சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்புறம் ஃபைனலா ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் = 25%. இவ்வளவுதான் 8வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.